ஹலோ எவ்ரிவான், நம்ம இன்றைக்கி நெத்திலி கருவாட்டில் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்காக ஃபுல்லுமே கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறது, கருவாட்டில் இருந்த டஸ்ட்டு தூசு அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாம் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வானலில் நம்ம கருவாடு போட்டு லேசாக சூடு ஏற்றிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சூடு ஏற்றினா போதும். நல்லா அது வறுபடணும் அப்படிங்கிறது கிடையாது. லேசாக சூடு ஏறினாவே போதும். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டோம். லேசாக நமக்கு சூடு மட்டுமே ஏறி இருக்குது, எந்த ஒரு கருவாடுமே நமக்கு கருகலை. இதை வந்து நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ அதுலேயோ கொட்டி நீங்கள் ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா அதே பாத்திரத்தில் வைக்கும்போது நமக்கு சூடு சீக்கிரம் ஆறாது. இப்போ நமக்கு சூடு ஆறிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கருவாடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தலைப்பகுதி நமக்கு வேண்டாம், அதனால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தலைக்கு அடியில் ஒரு பிளாக் கலரில் இந்த மாதிரி சிதில் இருக்கும், இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து போடும்போது நமக்கு கசப்பு தன்மை ஏற்படும். நான் வால் பகுதியுமே ரிமூவ் பண்ணிவிடுவேன். சில பேர் அந்த வால் பகுதியை யூஸ் பண்ணுவாங்க, நான் வால் பகுதியுமே ரிமூவ் பண்ணிடுவேன். லேசாக நீங்கள் அந்த கருவாட்டு மேலே இந்த மாதிரி வச்சு கத்தியை கீறினாவே உங்களுக்கு அது மேலே இருக்க அந்த வெள்ளை தோல், அந்த ஓடு மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இன்னொரு கருவாடு வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த செதில் வந்து இருக்கும். நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதோடு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு கசப்பு தன்மை ஏற்படும். உங்களுக்கு தோல் பகுதி வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம கருவாடு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நான் பாதி கருவாடு மட்டும் எடுத்துக்கிட்டேன், மீதி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு பாதி மட்டும் போதும். இப்போ நல்லா சுடு தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். அது இந்த கருவாடோடு சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அலசி எடுத்துக்கிறேன். ஒரு டைம் சுடு தண்ணிலையும் ஒரு டைம் பச்சை தண்ணிலையும் நான் இன்றைக்கி அலசி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், சுடு தண்ணியில் நம்ம போட்ட உடனே நமக்கு எவ்வளோ ஒரு டஸ்ட் வந்திருக்கு. அந்த தண்ணியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, டஸ்ட்டெலாம் ரொம்ப ரிமூவ் ஆகிடும். இந்த டைமில் நம்ம எடுத்து பச்சை தண்ணியில் ஒரு டைம் அலசிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 30லேருந்து 35 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 ஒரு வெங்காயத்தை நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாகவும் கட் பண்ண தேவையில்ல. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில், கல்லெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்களா, சின்ன எண்ணெய் சூடு எதுவுமே சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஒரு 25% அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இப்போ 25% அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை இதோடு சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே நான் பெரிய சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். குட்டி சைஸ் 2 சின்ன சைஸாக தான் 2 தக்காளியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நம்ம நல்லா வதங்கி வர்றதுக்காக இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் எனக்கு தொக்குக்கு தேவையான மொத்த உப்புமே சேர்த்துட்டேன். பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த டைம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கடைசியாக சேர்த்துப்பீங்க உப்பு செக் பண்ணி. பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நம்ம சேர்த்து அந்த மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த வெங்காயம், தக்காளி எண்ணெயோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கா கருவாட்டை சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி வதக்கும் போது நமக்கு அந்த கருவாட்டுக்குள்ளெல்லாம் மசாலா தூள் வந்து சீக்கிரம் போகும். இப்போ நமக்கு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இது கூடவே இந்த கருவாடு வேகிறதுக்காக ஒரு 100 மில்லி அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். அதிகமான தண்ணி தேவை கிடையாது, ஒரு 100 மில்லி அளவுக்கு சேர்த்தாவே போதுமானதாக இருக்கும். சேர்த்துக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இது வந்து தொக்கு பதத்துக்கு வரணும், நமக்கு தண்ணியெலாம் சுண்டி நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். பாருங்கள், இப்போ நமக்கு தொக்கு பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு. இது கூடவே நம்ம ஒரு 4-5 கொத்தமல்லி இலையை தூவி கருவாடை நமக்கு சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இது டேஸ்ட் ரொம்பவுமே பிடிக்கும். இது கூடவே நம்ம சூடான சாதத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். களி கூட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.